ஹலோ நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் சின்னமருமூல் தொல்லை என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். சின்னமருமூல் தொல்லை என்ன போட போகிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து உட்காந்துருக்காங்க. நேற்று சித்தப்பா வந்தார். சித்தப்பா வந்தோடனே ஒரு விஷயத்த சொன்னார். இந்த பாருடா, முக்கியமான விஷயம் பேசணும். ஓன் தங்கச்சி பார்த்திங்கன்னா அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா, இப்போ சேது கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஐயோ அப்பாவும் போனால் போதுன்னு பார்த்தா ஓவராக போகிறாங்களா, என் தங்கச்சி அது சும்மா விட்ற, இன்னொருத்தர்னா சும்மா விட மாட்டேன், என்ன ஓவராக போய்கிட்டு இருக்காளாவா அப்படின்னு சொல்லி, சரி கோவப்படாத, அதே எப்படி கோவப்படாமல் இருக்க முடியும், என் தங்கச்சினால தான் நான் சும்மா விட்டுருவேன், இன்னொருத்தர்னா நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன், என்ன நினச்சிட்டு இருக்கா மனசுக்குள்ள, அவள் இஷ்டத்துக்கு ஆடுவா, அதை நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணும்னு நினச்சியா, கண்டிப்பாக என்னுடைய வாழ வந்த மருமகளே என் பையனை மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னா என் பெத்த பிள்ளை மேலே தெரியாது, கண்டிப்பாக என்னோட பையன் தப்பு எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான், கண்ணால் பார்த்தா அது பொய் தான் சொல்லுவாங்க, நம்ம என்ன பார்த்தோம் பக்கத்தில் தானே படுத்திருந்தா, அவள் கூட ஏதாவது சூழ்ச்சி பண்ணி வேணும்னு கூட செஞ்சுருக்கலாம், எனக்கு இப்போதான் தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்தவொடனே அவள் எதாவது பண்ண, அப்புறம் எல்லாருமே சரி பேசாமல் இரு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாளும் சேது தாமரையை கல்யாணம் மாட்டேன், இந்த மாதிரி ஒரு அன்பான மருமகள் இருக்கும்போது எதுக்காக அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் பக்கத்தில் வராங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நேரம் ஆச்சு நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஈஸ்வரி இடையில பேச வராங்க. வாயை மூடு, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறியா, இல்லை மாமா நான் சப்போர்ட் பண்ணல, அப்போ வாயை மூடிக்கிட்டு பேசாமல் இரு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி திட்டிடுறாரு. இல்லை மாமா, அவங்களுக்குலாம் நான் சப்போர்ட் பண்ணலை, அப்போ அதுபடியே எது சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சேது அங்கேருந்து வர்றாரு. இப்போ நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே போய் நம்ம குழந்தை எப்படி இருக்குது, என்ன ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிறாங்க தாமரை. என்ன வயத்தில் குழந்தையே இல்லை, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டோம், இப்போ நம்ம சொன்ன ஒரு போய் ஒரு மிகப்பெரிய ஆச்சு, இப்போ என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையே சொல்லி தகச்சு போயிருக்காங்க. அதே சமயம் இங்கே காட்டுறாங்க தாமரையோட அப்பா, இவங்க தமிழ்ச்செல்வியோட அப்பா பார்த்தீங்கன்னா கிளை பொதுச்செயலாளராக நியமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கிளை பொதுச்செயலாளராக வந்திருக்காங்க சொல்லி எல்லாருமே பதவி ஏற்றுக்கிறாங்க, சந்தோஷப்பட்ட உடனே இவளுக்கு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சந்தோஷப்படுறாங்க, அப்பாவுக்கு ஒரு பதவி கொடுத்தாங்க, அப்பா சும்மா சுற்றிக்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு மாமா நமக்கும் கொடுத்துட்டு நம்ம குடும்பத்தையும் ஒசத்திட்டார் சொல்லி சந்தோஷப்படுறாங்க. இப்போ இப்படி இருக்கும்போது இங்கே காட்டுறாங்க, எப்படினாலும் சரி எப்படியாவது பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்துக்கு இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு எப்படியா அந்த வீட்டில் நம்ம நுழைஞ்சிடணும், நீ மருமகளாக நுழைஞ்சிருன்னா மருமகளோட அம்மா சொல்லி தங்கச்சி இல்லாத நான் நுழைஞ்சிருவேன், எப்படியா அந்த வீட்டுக்குள்ளே மறுபடியும் நுழையணும், சொத்தெல்லாம் எடுத்துக்கணும், அந்த எல்லா சொத்தையும் அந்த தமிழ் எடுத்துக்கக்கூடாது. அதே சமயம் ஈஸ்வரிக்கு வயிறு எழுதி எல்லா சொத்தும் இந்த தமிழை பார்த்தீங்கன்னா எல்லாரும் தூக்கி கொஞ்சிக்கிட்டு எப்படி இருக்காங்க பாரு, எல்லா சொத்தும். அப்போ இந்த எல்லா சொத்துக்கும் அதிபதி சேதுவும் தமிழும் தானா, உண்மையிலே எல்லா சொத்துக்கும் அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேது தான், சேதுவோட பொண்டாட்டி இதுதான். அப்படி இருக்கும்போது எதுக்காக பார்த்தீங்கன்னா ஐயோ பாவமோ அப்படி சொல்ல தம்பிக்காக அவர் தம்பிக்கு தங்க சொல்லியிருக்காரு. ஆனால் ஈஸ்வரி என்ன நினைக்கிறாங்க, எல்லா சொத்தையும் தன்னோட பையனுக்கு வரணும், சேதுவை கூட பார்த்தீங்கன்னா எல்லா சொத்தையும் பிடுங்கி தன்னோட பையனுக்கு வரணும், தன்னுடைய வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு தெரியல. இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல குணம் இல்லை அப்படின்னால வயத்தெறிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் திடீர்னு முன்னேறி சிறகடிக்க ஆசை சீரியலோட இதாக பேசி, இதுக்கு முன்னால் இந்த சீரியல் 10,000லேருந்து, ஆனால் இப்போ சிறகடிக்க ஆசை சீரியல் தள்ளிட்டு விஜய் டிவிலே முதல் இடத்துல இருக்குது. இந்த சீரியலுக்கு எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இதுவரையும் 10,000 இடத்துல வந்த புதுசு இருந்தது, அதுக்கப்புறம் இல்லவே இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்கு, எல்லாருமே வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்.